வருக தூயாவே, வருக எந்த நெஞ்சிலே, தருகவானின் வரங்களை, தவறும் தீமை விலகவே, வருக தூயாவே, வருக எந்த நெஞ்சிலே. Good afternoon. The book of Psalm, chapter 121, verse 1 to 3. மலையை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன், உதவி எங்கிருந்து எனக்கு வரும்? ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவரே விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கினவர், கால் இடரவிட மாட்டார். உன்னை காக்கின்றவர் உறங்குவதில்லை. I lift up my eyes to the hills. From where will my help come? My help comes from the Lord, who made the heaven and earth. He will not let your feet be moved. He who keeps you will not slumber. The Song of Ascents, sung by the ancient Jewish pilgrims while traveling to Jerusalem through the dangerous, rugged mountains. So they now and then looked at the hills or mountains and sang this song. So their confidence, their trust on the Lord who created us. அவங்களுக்கு இருந்த நம்பிக்கை எல்லாம் கடவுளிடமிருந்தே. அதனால தான் அவ்வளவு தைரியமாக நம்பிக்கையோட சொன்னாங்க, பாடினாங்க. எப்படின்னா, எனக்கு உதவி எங்கிருந்து வரும்? ஆண்டவராகிய கடவுளிடமிருந்தே எனக்கு உதவி வரும் அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா? அப்படின்னா அந்த ஒரு அதாவது அந்த பல பகுதிகளிலிருந்து அந்த எருசலேமை நோக்கி போகும்போது அந்த பாலைவனம் வழியாக அது ஒரு பாதுகாப்பற்ற தன்மை, வனவிலங்குகள், கொள்ளையர்கள் நடமாடுகின்ற பகுதி. அப்படியே கீழிருந்து மேலே உயர நோக்கி அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இந்த கடினமான பாதையில் நடக்கும்போதும் நாங்கள் எங்களை கண்களை உம்மை நோக்கி பார்க்கின்றோம். காரணம், ஸோ யூ வில் ஹெல்ப் அஸ், யூ வில் கேரி அஸ் டு ஜெருசலேம். எதுக்காக போனாங்கன்னா, தே had to go to Jerusalem to celebrate their festivals like the Passover. அப்படி போகும்போது பல மணி நேரம், day and night they had to walk, they had to climb on the mountains. அப்படி போகும்போது கடவுளை பார்த்து அவங்க சொல்கிறார், எங்களுக்கு உதவி எங்கேருந்து வரும்? கடவுளிடம் தான் வரும். ஸோ the Lord God is telling us to what trust him like anything. அப்படின்னா நம்மளுடைய கண்களையும் மனதையும் இதயத்தையும் அவர் மீது வைத்து அவரை நம்பி நாம் நம்ம வாழ்க்கை பாதையில் முன்னேறி செல்ல வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கை பாதைகள் முட்களும் மலர்களும் அப்படின்னா எல்லாம் நிறைந்து உள்ளவர்கள், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ வென் வி பாஸ் த்ரூ, சந்தோஷமாக அமைதியான ஒரு நல்ல பாதையில் நம்ம போகும்போது ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் வென் வி பாஸ் த்ரூ த ஹார்ட்ஷிப்,
ரொம்ப கஷ்டமான ஒரு சமயத்தில். ஸோ வி ஹாவ் டு ரீச் ஆர் டெஸ்டினி. ஒரு டார்கெட்டை வச்சுருப்போம், அதை நோக்கி முன்னேறுவோம். அப்படி போகும்போது நம்மளுடைய அந்த பாதை வந்து கடினமாக இருக்கலாம். த பாத் இஸ் நாட் த ஈஸி ஒன், இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? டியர் லார்ட், யூ ஆர் ஆர் ரெடீமர், யூ ஆர் ஆர் ஃபார்ட்ரஸ், யூ ஆர் ரெஃப்யூஜ் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக நம்மளுடைய கண்களை அவர் மீது பதிய வைத்து முன்னேறி செல்ல பழகிக்கொள்ள வேண்டும். காரணம், கடவுள் நம்மோடு இருந்து நம்மை தம் உள்ளங்கையில் வைத்து தாங்கி நடத்தி செல்வார். அப்போது அவங்க எப்படி சொன்னாங்களோ, உன்னை காக்கின்றவர் உறங்குவதில்லை அப்படின்னா, சதா காலமும் அவருடைய மனமும் அவருடைய கண்களும் அவர் இதயமும் அவருடைய சிந்தையும் நம்மேல் இருக்கிறது. He is always watching over us. நம்ம எப்படி போயிட்டுருக்கோம், நம்மளை எந்த பாதையில் போயிட்டுருக்கோம், நம்மளுடைய பிரச்சனைகள் என்ன, He knows. The Lord God knows everything about us. அதனால் நமக்கு வேண்டியதெல்லாம் அவர் மீது அதீதமான நம்பிக்கை. அப்போது when we pass through the hardship, பிரச்சனைகள் மத்தியில் நம்ம முன்னேறி செல்லும்போது கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அப்போ சொல்லுவோம் நம்ம, உதவி எனக்கு ஆண்டவரிடமே இருந்தவர். மனிதனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன். நம்ம மனிதனால் நம்மளை மீட்க முடியாது. He cannot save us, He cannot provide everything for us. So only God can do. அவரை தான் நம்ம படைத்தவர், நம்மளை தான் அவர் தான் நம்மளை பாதுகாத்து கொண்டிருப்பார். அவர் தான் நம்ம கடைசி வரைக்கும் நடத்தி சென்று He will give us the eternal life. அவரோடு நாம் ஒன்றாக இருந்து விருந்தோணும் பாக்கியத்தை அவர் தான் நமக்கு தரப்போகிறார். ஸோ நம்ம தைரியமாக ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அந்த ஏன்ஷியன்ட் ஜூஸ் பில்கிரிம்ஸ் பாடியது போல், மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்தின உதவி எனக்கு எங்கிருந்து வரும்? உதவி எனக்கு ஆண்டவரிடமே வருது. நம்மை பார்க்குறவர், நம்ம கவனிக்கிறவர், அவர் உறங்குவதில்லை அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.